வழியாக பால் வண்டியை முடிச்சுட்டு இங்கே ஸ்கூட்டி பைக் ஷோரூம் வந்தாச்சு. வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. வந்துட்டு பார்த்தா கரண்ட் இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக சடவுனில் புதுக்கோட்டையில் கரண்ட் சுவிட்ச் எதுவுமே இல்லை. அங்கே லைட் மாதிரி எரியுது வந்ததுன்னா எக்ஸஸ்டோட ஹோல்ஸில் எரியுது. லைட்டுன்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டா அந்த முதல் வண்டி சர்வீஸு. எலக்ட்ரிக்கல் பைக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீட்டாக ப்ராப்பராக வச்சுக்கிறது நல்லது. இந்த வண்டியை பாருங்கள், சர்வீஸ் கூப்பிட்டோம் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே அவ்வளோ டஸ்ட்டு மண், அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு இது வந்தாலும் மோட்டரெல்லாம் மண் ஏறி துரு ஏறிச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும், வண்டியே இதுவாக போயிடும். எலக்ட்ரிக்கல் பைக்கை வரைக்கும் அடிக்கடி சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சர்வீஸ்னால் என்ன, மழை காலத்தில் ஓட்டி எடுத்துகிட்டு அடுத்து கொண்டாந்து முதல்ல சர்வீஸ் பண்ணிட்டு அப்புறம் அது வண்டியிலேருந்து தொடச்ச மண்ணை பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ மண் இருந்துச்சு இந்த வண்டிக்குள்ளே. மண் தூசு எல்லாமே இவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீட்டாக கழுவினதுக்கப்புறம் தொடச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரு மேட்டை போட்டு நீட்டாக ப்ராப்பராக பண்ணி ஒரு நட்டை போட்டு சீட்டை கவர் எடுக்க இப்போ மாட்டையில் இந்த வீடியோ எடுத்தேன். சும்மா ஏதாச்சும் வீடியோ எடுக்க வேண்டியதானே. நல்லா ஃபுல் டைட் வச்சு சீட்லாம் மாட்டி பேட்ரி நல்லா கவர் பண்ணி நீட்டாக ப்ராப்பராக பண்ணி கொடுத்து வண்டியை டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு தொடச்சிட்டு ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணி சர்வீஸ் முடிச்சுட்டு அப்புறம் வண்டியை கொண்டு கஸ்டமர் வீட்டிலே கொண்டு வச்சுட்டு இப்போ சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் வண்டி ஃபோட்டோ காமிக்கிற பாருங்கள். இதான் வண்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு சர்வீஸ் கம்ப்ளைண்ட் அங்கே கொண்டு வண்டியை விட்டுட்டு வேலைக்கு வீட்டுக்கு போயிட்டேன்.